வெல்கம் டு Anvitha channel. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போறோம் அப்படினா pregnancy kitல 2 கோடு வந்தா கர்ப்பம் உறுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி pregnancy kitல ஒரு கோடு வந்தாலும் நீங்க கர்ப்பமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அத தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கமா ஒரு பெண் கர்ப்பம் தரித்ததை எப்படி உறுதி செய்வாங்க? pregnancy kit மூலமா வீட்ல வந்து உறுதி செய்வாங்க. சோ அந்த pregnancy kitல ஒரு கோடு வந்துருச்சு அப்படினா அச்சச்சோ 2 கோடு வரலையே, நமக்கு நாள் தள்ளி போகியும் அறிகுறிகள் எல்லாமே இருந்தும் இந்த மாதிரி ஒரு கோடு வந்துருச்சே, நம்ம கர்ப்பம் தரிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நாள் தள்ளி போயிருச்சு, உங்களுக்கு அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா pregnancy kitல ஒரு கோடு வந்தாலும் நீங்கள் கர்ப்பமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் pregnancy kit கடையில் வாங்குறீங்க இல்லையா, அந்த pregnancy kitட்டை வந்து பின்னாடி திருப்பி பாருங்கள். அந்த கவரில் அந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நல்லா படித்து பாருங்கள். அந்த pregnancy kitக்கு பின்னாடி அந்த கவரில் வந்து போட்டிருப்பாங்க எந்த மாதிரி இந்த கிட்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இருக்கோ அதுபடி தான் அதை பயன்படுத்தணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிட்ட வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த pregnancy kit கவரில் போட்டிருக்கிற டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கூட உங்களுக்கு ரிசல்ட்டு தப்பாக கிடைக்கலாம். ஸோ அதனால் கூட உங்களுக்கு pregnancy kitல ஒரு கோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலும் கூட அந்த pregnancy kitட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு தான் வரும். pregnancy kit வந்து ஏர்லி மார்னிங் தான் நீங்கள் வந்து pregnancy டெஸ்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் போகிற யூரினை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த pregnancy kitல 2-3 ட்ராப்ஸ் விடணும். ஸோ அது எதில் விடணும், pregnancy kitல எந்த பிளேஸில் விடணும்னு அந்த கவரில் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் விடுங்க. தென் நீங்கள் வந்து 5 to 7 seconds நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக கிடச்சிரும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் pregnancy kitக்கு பின்னாடி எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். ஸோ எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு கிட் வாங்கிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி போட்டிருக்கிற டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக கிடச்சிரும். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதாவது நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கன்சீவ் ஆகியிருந்திருப்பீங்க, அதனால நீங்கள் ஒரு 35 நாள் இல்லைன்னா 40 நாளில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே pregnancy kitல இப்போ உங்களுக்கு போன மந்த் மாதவிடாய் வந்த தேதியிலேருந்து 30 நாள் கழித்து நீங்கள் pregnancy kitல டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ pregnancy kitல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு போன மந்த் மாதவிடாய் வந்திருக்கு இல்லையா, அந்த தேதியிலேருந்து 30 நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்ம கரெக்டாக எதிர்பார்க்க முடியும். சில பேர் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருப்பாங்க, போன மந்த் மாதவிடாய் வந்த தேதியிலேருந்து 20 நாள் 25 நாள்லேயே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 30 நாள் வெயிட் பண்ணுங்கள். 30 நாள் கழித்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அப்பையும் ஒரு கோடு வருது அப்படின்னா 35வது நாள் 40 நாளில் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 40வது நாள் நீங்கள் pregnancy kit வாங்கி மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. உங்களுக்கு நாளும் தள்ளி போகுது, சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். pregnancy kitல 40 நாள் ஆயிடுச்சு, 45 நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே pregnancy kitல டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கோடு தான் வருது, ஆனால் நாள் தள்ளி போயிடுச்சு, கர்ப்பமானதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ pregnancy kitல ஒரு கோடு வந்தால் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.